நுவரெலியா மாவட்டத்திலும் இந்த ஒன்று கூடலானது எமது வித்யாவிற்கு எமது ஆத்ம சாந்தி அஞ்சலிகளை நிறைவேற்றும் முகமாக ஒழுங்கு செய்யப்பட்ட மலையக ஆசிரியர் முன்னணி புதிய மலையகம் எமது மக்களால் தமிழ் மாணவியை போன்று முஸ்லிம் சிங்களம் அனைத்து வித மக்களும் எமது வித்யாவிற்கு ஒரு நிமிடம் மனத மௌனம் அஞ்சலி செலுத்துமாறு நாங்கள் இவ்விடத்திலே கூறியிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நோக்கம், ஒரு மாணவியை அவருடைய வாழ்க்கையை வீணாக்கி அவரையும் கொலை செய்து அவரால் ஏற்பட்ட துக்ககரமான நிகழ்ச்சிக்காக வேண்டி இவ்விடத்திலே கூறியிருப்பதை நாங்கள் அனைவர்களும் அறிவோம். மெழுகுவர்த்தி வைத்திருக்கிறார்கள். தங்களுடைய மெழுகுவர்த்தி இந்த தீபத்துடன் விடுமாறு உங்களுடைய அன்புடன் உங்களுடைய இரங்காட்சி கட்சியை சுருக்கமாக நாங்கள் இப்பொழுது ஆரம்பிக்கின்றோம். அந்த வகையில் நகர வர்த்தக சார்பாக இடங்கள் உரையாற்ற திருவாளர் கோவிந்தராஜ் அவர்களை அன்போடு அளிக்கின்றோம். இந்த நுவரெலியா மக்களின் சார்பாகவும் எங்களது அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் அதாவது பாலியல் துஷ்பிரயோகம் பண்ணப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். அதை கண்டிப்பதற்காகவே இந்த நுவரெலியா வாழ்கின்ற மக்கள் சார்பிலே இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இதே போல நிகழ்வு எல்லாம் யாழ்ப்பாணத்தை கொண்டு புதிதல்ல. கடந்த காலங்களே 30 வருட யுத்த காலத்திலே பல்வேறு துன்புறுத்தல்கள், பாலியல் துஷ்பிரயோகங்கள், கொலைகள் நடந்தேறின. ஆனால் அந்த நேரத்தில் என்ன சொல்லப்பட்டது? ஒரு சாரார் சொன்னார்கள் இது ராணுவம் செய்கின்றது, ஒரு சாரார் சொன்னார்கள் இது தமிழீழ விடுதலை புலிகள் LTT செய்கின்றது என்று சொன்னார்கள். ஆனால் ஒட்டுமொத்தத்திலே அழிஞ்சது அங்கு இலங்கை மக்கள். அதை நாங்கள் உணர வேண்டும். அது வேற இடத்து மக்கள் இல்ல, இந்தியாவினுடைய மக்கள் அல்ல, பாகிஸ்தானுடைய மக்கள் அல்ல. அங்கே அழிபட்டது பூரா இலங்கையினுடைய மக்கள். ஆகவே இந்த இலங்கை மக்கள் பல்வேறு துன்பங்களை அனுபவித்து இன்று இந்த நாட்டிலே ஒரு நல்லாட்சி நடந்து கௌரவ மைத்ரிபால சிறிசேனா அவர்களும் இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்க அவர்களும் இந்த நாட்டினுடைய நல்லாட்சியை ஏற்படுத்தும் இந்த தருணத்திலே இவ்வாறான ஒரு மோசமான சம்பவம் புங்குடுதீவிலே நடைபெற்றிருப்பது நாங்கள் கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது.